வணக்கம். இந்த வீடியோவில் 1/5/2026 சற்று முன் அகவலைப்படி உயர்வு 5 மாத DA அரியர் தொகை அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது குறித்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக 2% அகவலைப்படி DA உயர்வுக்கு மாநில அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலம் மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நேரடியாக பலனை பெற உள்ளார்கள். இந்த உயர்வு காரணமாக தற்போது 7வது ஊதிய குழுவின் கீழ் வழங்கப்பட்டு வரக்கூடிய 58% அகவலைப்படி என்பது 60% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய அகவலைப்படி விகிதம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று மாநில அரசு அதிகாரபூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் சுமார் 7.02 லட்சம் அரசு ஊழியர்களும் மற்றும் 5.44 லட்சம் ஓய்வூதியர்கள் என மொத்தம் 12.46 லட்சம் குடும்பங்கள் நேரடியாக பயன்பெற உள்ளார்கள். பஞ்சாயத்து சமிதிகள் மற்றும் மாவட்ட பரிஷத்துகளின் ஊழியர்களும் இந்த உயர்வின் கீழ் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவின் காரணமாக மாநில அரசுக்கு ஆண்டொன்றுக்கு சுமார் 1156 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பணவீக்கத்தால் பாதிக்கப்படும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய வாழ்க்கை செலவை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. அகவலைப்படி உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் விகிதமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி உயர்த்தப்பட்ட 2% அகவலைப்படியானது 2026 மே மாத சம்பளத்தில் சேர்க்கப்பட்டு ஜூன் மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2026 ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரையிலான காலத்துக்கான நிலுவைத் தொகை அரியர் தொகை ஊழியர்களுடைய பொது சேமநிதி GPF கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்களுக்கு வரக்கூடிய உயர்த்தப்பட்ட அகவலை நிவாரணம் DR ஜனவரி 1ஆம் தேதி முதல் பணமாகவே வழங்கப்படும் என்று அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அகவலைப்படி என்பது பணவீக்கத்தின் தாக்கத்திலிருந்து அரசு ஊழியர்கள் வாங்கக்கூடிய சக்தியினை பாதுகாக்கும் ஒரு முக்கிய நிதி சலுகை. அடிப்படை ஊதியத்தின் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சதவீதமாக இது வழங்கப்படுவதால் ஊழியர்களுடைய சம்பள அளவிற்கு ஏற்ப அதனுடைய மதிப்பு மாறுபடும். சந்தையில் உணவுப் பொருட்கள், எரிபொருட்கள், வாடகை உட்பட அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த அகவலைப்படி ஒவ்வொரு காலாண்டிலும் அல்லது 6 மாதத்திற்கு ஒருமுறை திருத்தப்படுகிறது. இதன் மூலம் ஊழியர்களின் உண்மையான வருமான மதிப்பு நிலைத்திருக்க உதவுகிறது. மேலும் விதிமீறலின்படி அகவலைப்படி முழுமையாக வரிக்கு உட்பட்டதாகவும் கருதப்படுகிறது. முன்னதாக ராஜஸ்தான் அரசு அகவலைப்படி உயர்வை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3% அகவலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு அது 2025 ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து தற்போது மேலும் 2% உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அரசு ஊழியர்களின் நிதி நிலைமை சற்றே மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக வழங்கப்படும் இந்த உயர்வுகள் பணவீக்க அழுத்தத்தை குறைத்து அரசு ஊழியர்களுடைய வாழ்க்கை தரத்தை நிலைநிறுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இந்த 2% அகவலைப்படி உயர்வு மாநில அரசு ஊழியர்களுக்கு நேரடி நன்மையையும் ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் நிதி பாதுகாப்பையும் வழங்கும் ஒரு முக்கிய முடிவாக அமைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.